friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டிக்கடை பட்டாணி சுண்டல் மசாலா. ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் சாட். இதை நம்ம வண்டிக்கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். பீச் சைடு, பார்க் சைடெல்லாம் கிடைக்கும். நம்ம ஆசையாக ருசிச்சு சாப்பிட்ட அந்த பட்டாணி சுண்டல் மசாலா ரெசிபியை தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல சுட அந்த மணக்க அந்த பட்டாணி சுண்டலை தட்டில் பரிமாறி அது மேலே பொடியான இருக்கணும் பச்சை வெங்காயம், கேரட், கொத்தமல்லி மொறுன்னு பூரியை மேலே உடச்சி விட்டு தருவாங்க. அந்த சுட அந்த பட்டாணி மசாலாவை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே என்ன மாதிரியே ருசிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பட்டாணி தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு காய்ந்த வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த சாட்டுக்கு, இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வெள்ளை பட்டாணி தான் பெஸ்ட்டு. வண்டி கடைகளில், அந்த பானிபூரி கடையில் வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டு வெள்ளைப்பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி இல்லை, செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். காய்ந்த பச்சை பட்டாணியும் இதே ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வெள்ளைப்பட்டாணி பெட்டராக இருக்கும். நான் இங்கே வெள்ளைப்பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து கப்பில் போட்டு விட்டு தண்ணி விட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், பட்டாணி நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது வேக வச்சுட்டு நம்ம மசாலா செய்யலாம். நல்லா இந்த ஊறின பட்டாணியில் தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துருவோம். பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அந்த பட்டாணியை வேக வைக்கிறதுக்கு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு 4-5 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். 5 விசிலில் பர்ஃபெக்டாக வெந்துடும். 5 விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டைம் கேப்பில் இந்த பட்டாணி மசாலாவுக்கு மேலே நம்ம மொறுன்னு அந்த பூரியை தூவி விடுவோம். நான் இங்கே மொறுன்னு கார்ன்ஃப்ளேக்ஸை வறுத்து எடுத்துகிட்டு தூவி விட்டுக்கிறேன். இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பூரியும் செய்யலாம். பூரியோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த பானிபூரி மசாலா பூரிக்கு நம்ம சின்ன பூரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குயிக்காகவும் வறுத்துக்கலாம். மைதாவில் செய்கிற பூரியை விட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா மொறுன்னு வறுத்தெடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கடைகளில் கிடைக்கிதுங்க. இதை வறுத்தெடுத்து அந்த சாட்டெல்லாம் செய்யும்போது மேலே நம்ம தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பெல்லாம் செய்யும்போது இந்த வறுத்த கார்ன்ஃப்ளேக்ஸை மேலே தூவி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸை ஒரு பிளேட்டில் வறுத்தெடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது பட்டாணி மசாலா செய்யறதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா ரஃப்பாக பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது ஒரு தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளியை அதே மாதிரி ரஃப்பாக பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் அரைக்கத்தான் போகிறோம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு, அடுத்ததாக ஒரு 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய். இது போக நம்ம மிளகாய் பொடியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிருங்க. அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க மாய்ச்சர்லேயே நல்லா அரைப்பட்டுரும். வெங்காய தக்காளி மசாலா ரெடி. இங்கே பட்டாணியும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கு. அந்த பட்டாணியில் இன்னும் தண்ணி இருக்குது. பாருங்கள், பட்டாணி ஒன்று எடுத்து அழுத்தி காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இந்த தண்ணியை நம்ம பாதி தண்ணிக்கு மேலே வடிச்செடுத்து வச்சிடலாம் ஒரு கப்பில். இப்போ அந்த பட்டாணியில் இருக்க தண்ணியில் பாதி தண்ணியை வடித்தாச்சு. இன்னும் வேக வச்ச பட்டாணியில் குக்கரில் தண்ணி இருக்குது. இப்படி இருக்கும்போதே நம்ம லைட்டாக இந்த மேஷரை வச்சு அழுத்தி விட்டுறணும்.
அதாவது ஃபுல்லாக மசிச்சு விட வேண்டாம், அங்கங்கே லைட்டாக மட்டும் மசிச்சா போதும். கொஞ்சம் கொஞ்சம் முழு பட்டாணியும் இருக்கணும், அந்த மசிச்சு விட்ட பட்டாணியும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசிச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ பட்டாணி ரெடி. இப்போ எல்லாமே ரெடி, நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துருவோம். இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். அது வதங்க வதங்க அந்த கலர் கொஞ்சம் டார்க் ஆகும். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர் போகட்டும். இப்போ இதில் நம்ம பட்டாணி வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலா இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பட்டாணி வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், அது ஞாபகம் வச்சுட்டு இங்கே சேர்த்துக்காங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்ல ஒரு கொதிக்கு கொதித்து வரட்டும். இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பட்டாணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காயிருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். ஸோ நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காயிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட வண்டிக்கடை பட்டாணி சுண்டல் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட இந்த பட்டாணி சுண்டல் மசாலாவை தட்டில் பரிமாறி அதில் முக்கியமாக அந்த பொடியான இருக்கிற பச்சை வெங்காயம், கேரட், கொத்தமல்லி மொறுன்னு வறுத்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் தூவி விட்டு சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. நல்ல தாராளமாக பொடியான இருக்குன்னு வெங்காயத்தை தூவிடுங்க. கூடவே துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் மேலால் போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு மொறுன்னு வறுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை மேலே நல்லா போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம அந்த பூரியும் போடலாம். டைம் இருக்கிறவங்க பூரி செய்யுங்க, ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷன், நல்லாவும் இருக்கும். அதை நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாயந்தர வேளையில் இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் மசாலாவை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நம்ம ஒரு 15-20 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ நம்ம எல்லோரும் ரசித்து ருசிக்கிற இந்த வண்டிக்கடை பட்டாணி மசாலா சுண்டல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.